என் பெயர் ராஜா. மருத்துவம் படிக்கிறேன். பார்க்க சுமாரா இருப்பேன். கரூர்ல வசிக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்பு நடந்த உண்மை சம்பவம் இது. எனக்கு ராஜு என்ற ஒரு நண்பன் இருந்தான். அவன் எல்லோரிடமும் நட்புடன் பழகுவான். அவனுக்கு பெண்கள் தோழிகளாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் கொஞ்சம் கூச்ச சுபாவி. பெண்களிடம் பேசியதே இல்ல. பிறகு கல்லூரியில சேர்ந்தோம். அதன் பின் அவனுடன் அவ்வளவா பேசுறது இல்ல. ஒரு நாள் விடுமுறை காலம். நான் வீட்ல இருந்தேன். அவன் எனக்கு ஃபோன் பண்ணா. அன்று நேரில் பார்க்கலாம்னு முடிவு செஞ்சு ஒரு இடத்துல சந்திச்சோம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவன் காதலிய பத்தி பேசணும். அவன் கதைய சொன்னான். எங்களுடன் படித்த ஒரு பெண்ணுடன் காதலில் இருந்ததாகவும், ஆனா ஒரே மாதத்துல பிரிஞ்சு விட்டதாகவும் சொன்னான். அத சொல்லி முடிக்கும்போது கொஞ்சம் சோகமா அவள் மீது எனக்கு கோபம் வந்துச்சு. சரி, அவ ஃபோன் நம்பரை குடுன்னு கேட்டேன். அவன் எதுக்குன்னு கேட்க, அவள் பெயர் சாந்தி. அவனிடமிருந்து வாங்கிய நம்பருக்கு மெசேஜ் அனுப்பினேன். உடனே யார் நீன்னு ரிப்ளை வந்துச்சு. என் பேரை சொன்னேன். முதல்ல அவ நம்பவே இல்ல. நான் பெண்களிடம் பேச மாட்டேன். அதனால அவ அத நம்பல. அதன் பின் எப்படியோ நம்ப வைக்க இருவரும் பேச ஆரம்பிச்சோம். 2 மாதங்கள்ல நெருக்கமானோம். தினமும் மெசேஜ் செஞ்சுக்குவோம். அவள் அனைத்தையும் என்கிட்ட சொல்லுவா. ஆனா என் நண்பன் கதைய மட்டும் சொல்லவே இல்ல. முதல் முறையா அவளை தனியா சந்திக்கலான்னு கேட்டேன். அவளும் சரின்னு சொல்ல அருகில் இருந்த பூங்காவுல சந்திக்க முடிவு செஞ்சோம். நன்றாக ஆடை அணிந்து சென்றேன். முதல்ல இருவரும் நேர்ல பேச கொஞ்சம் தயங்கணும். சில நிமிஷம் கழிச்சு நல்லா பேச ஆரம்பிச்சோம். அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளை பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இருவரும் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருக்க. மாலை 6:30 மணி இருக்கும். உனக்கும் என் நண்பன் ராஜிக்கும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ அத மறைச்சிட்டேன்னு சொன்ன. அவனை ஏமாத்துறனால உன்னை பழி வாங்கவே உன்கிட்ட பேச ஆரம்பிச்சேன்ன. ஆனா மனசுக்குள்ள அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை யாருக்கு தான் பிடிக்காது? என் வார்த்தைகளை கேட்ட அவளுக்கு அதிர்ச்சியா இருந்தது. உடனே அவ அழ ஆரம்பிச்சிட்டா. என்னை மன்னிச்சுடு. அவனுக்கும் எனக்கும் அப்போது என்ன நடந்துச்சுன்னே எனக்கு புரியல. அவனிடம் பழகிய சில நாட்கள்லயே அவனை எனக்கு பிடிக்கல. அதான் பிரிஞ்சுட்டேன்னா. அவ அழுதுகிட்டே இருந்தா. அவள் அழும்போது அழகா இருந்தா. அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு மிக அருகில் அமர்ந்து என் கைய பிடிச்சுக்கிட்டே இருந்தா. திடீர்னு அழுதுகிட்டே என்ன அணைச்சா. எனக்கு வேர்த்து விட்டது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா. அவ அழுவதை நிறுத்திட்டு என்ன பிடிச்சுக்கிட்டு இருந்தா. இருவரும் அமைதியா இருந்தோம். பிறகு அங்கிருந்து கிளம்பனோம். அதன் பின் இருவரும் பேசவே இல்ல. 2 நாட்கள் அப்படியே போக அவளிடம் இருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு. பிடிச்சிருக்குதான்னு கேட்டிருந்தா. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நான் சொன்னேன். அவ உடனே எப்ப அடுத்துன்னு கேட்டா. நானும் அதுக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். அதற்கான நேரத்திற்காக நாங்க காத்து கொண்டிருக்கிறோம்.